ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே தேவைப்படுற சில ஐட்டம்ஸ் அண்டர் பட்ஜெட் பற்றி தான் நான் உங்க கூட இதில் ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ்லலாம் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். அண்ட் அதெல்லாம் வாங்கலாமா வேணாமான்னு கூட யோசிச்சுட்ருப்போம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச, நான் யூஸ் பண்ணுற சில கிச்சன் டூல்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும்னா அது கூட, லைக் டொமேட்டோஸ்லாம் வெளில வைக்கிறீங்க அப்படின்னா இதில் கூட வைக்கலாம். நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இல்லை 2-3 ஃப்ரூட் மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்ச மெத்தடில் கூட வைக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணாலும் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அப்படி நம்ம வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கே இல்லை, இது வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸே இது ஆக்குப்பை பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கார்னர் ரேக்கில் வந்து வச்சிட்டோன்னா அது வந்து ஒரு டெக்கர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து எதுவும் போடுறதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நான் லெங்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மாதிரி கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இந்த மெட்டீரியல், இந்த ஸ்டீல் மெட்டீரியல் வந்து ரஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதோட மெட்டீரியல் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிச்சன் ஐட்டம் வந்து இந்த டாங். இந்த டாங் வந்து நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். பாப்பட் பொரிக்கிறோம், அப்பளம்லாம் பொரிக்கிறோம், வத்தல் அதெல்லாம் பொரிக்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபுல் காஸ்ட்லாம் போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இதோட மெட்டீரியலும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் டெய்லியுமே என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இதுவும் வந்து நல்லா ஸ்டர்டியாக ரஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி, பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு குக்வேர். இந்த குக்வேர் வந்து நல்ல ஒரு ஹெவி பாட்டம் குக்வேர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹோம் சென்டரோட பிராண்ட் இது. இதுலேயும் வந்து நிறையா சைஸஸ் இருக்குது, பெருசு, சின்னது, அப்புறமா இன்னும் அதை விட சின்னது அப்படின்ட்டு 3 சைஸ் இருந்தது. இந்த குக்வேர் நான் என்னோடய வீட்டில் ஆல்மோஸ்ட் டெய்லி நான் எல்லா குக்கிங்க்கும் இது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம பால் காய்ச்சறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஹெவியாக எதாவது குக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நேரமாக நம்ம அடுப்பில் வச்சா கூட அடியில் அந்த கரையெல்லாம் வராமல் ரொம்பவே நல்லா தாங்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து மஸ்லின் கிளாத். நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். நம்ம இல்லை காட்டன் கிளாத், ஏதாவது வேஷ்டி கிளாத்தோ இல்லைனா காட்டன் ஹேண்ட் கர்ச்சீஃப் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து இது நான் ஆல்மோஸ்ட் வீக்லி 4-5 வாட்டி இது நான் மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால மஸ்லின் கிளாத் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினது. இது வந்து நம்ம பன்னீர்லாம் வீட்டில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல மெட்டீரியல் இது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த ஹங் கர்ட் எடுக்கிறதுக்கு, கர்ட் வந்து நல்லா திக்காக எதுக்காவது யூஸ் பண்ண போகிறோம், மேரினேஷனுக்கு இதுக்கு நான் யூஸ் பண்ணலான்ட்டு நான் இந்த மஸ்லின் கிளாத் நான் ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன் வீக்லி. ஸோ அதுக்காக எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதுக்கு கீழே இருக்கிற கொலாண்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் வாங்கி மோர் தென் அ இயர், ஒன்றுமே அதில் அப்படியே நல்லாயிருக்கு. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கொலாண்டர் வந்து டெய்லியும் என்னோடய கிச்சனில் நான் ஒரு 2-3 வாட்டியாவது குக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ கொலாண்டர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற ஹோல்ஸும் கரெக்டான சைஸில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். நம்ம எல்லார் வீட்லேயும் இது கண்டிப்பாக இருந்தால் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆக்சுவலி ஒரு ரோட்டி மேக்கர். இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கூட வந்து டைரெக்டாக அது மேலே வச்சு சுட்டுட்டு நம்ம ஏதாவது கிரேவிலாம் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பார்பிக்யூ ஃபீலில் இருக்கும் இதில் வச்சோன்னா. இதில் வந்து நம்ம பன்னீர், அதுக்கப்புறமா கோபி எது வேணாலும் மேரினேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பார்பிக்யூ மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பட் கோபிலாம் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்மளோட அடுப்புலாம் வந்துட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாதுல்ல அந்த ஹீட்டு. பட் நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ரோட்டி பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த பிரிஞ்சால் கிரேவி பண்ணுறதுக்காக அது சுட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிரேவி பண்ணுவேன். வெறும் டொமேட்டோ, பூண்டு, இந்த க்ரீன் சில்லி இது வந்து சுட்டுட்டு நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணி சால்ட் போட்டு கூட நம்ம ரோட்டிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு சும்மா எக்ஸ்ட்ராவாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய கிச்சனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், இது வந்து வெஜிடபிள் சாப்பிங் போர்ட். இப்போது ஒன்று வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது என்கிட்ட. அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஆக்சுவலி ரோட்டி பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன், பட் ரோட்டி அதில் பண்ணல. ஸோ அதை வந்து சாப்பிங் போர்டாக மாற்றிட்டேன். ஆனால் அந்த சின்னது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு வெங்காயம் அப்படி இல்லைனா ஒரு தக்காளி இதை மாதிரி மட்டும்தான் நம்மளால் கட் பண்ண முடியும். ஏன்னா அதோட எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுண்டாக இருக்கிறதுனால நிறையா அதில் கட் பண்ணி கார்னர்லலாம் வந்து வைக்க முடியாது. பட் இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா காய் கூட ஒரே டைமில் கட் பண்ணி நம்ம அப்படியே கார்னர்லலாம் கூட வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சாப்பிங் போர்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான சாப்பிங் போர்ட் ப்ரிஃபர் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ப்ரெட் நிறையா கன்சியூம் பண்ணுற வீட்டில் கண்டிப்பாகவே இருக்கும். இது வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான பட்டர் நைஃப் தான். இதோட ஆன்லைன் லிங்க் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம பட்டருக்காக மட்டும் இல்லை, நம்ம ரோட்டி மேலே கூட ஏதாவது ஸ்ப்ரெட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம், சாஸ்லாம் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு யூஸ் ஆகும் என் கிச்சனில். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் சாண்ட்விச் மேக்கர். இதில் வந்து சாண்ட்விச்சும் பண்ணலாம். என்னோட இந்த சாண்ட்விச் மேக்கரில் வேஃபில் மேக்கரும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் அந்த பரபரப்பான டைமில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஆகிடும். 2 மினிட்ஸில் இந்த சாண்ட்விச் வந்து எனக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் வந்து மோஸ்ட்லி என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் இது. நான்ஸ்டிக்னால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, பட் சம்டைம்ஸ் சில டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான்ஸ்டிக் தேவை. லைக் இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நான்ஸ்டிக் தேவை. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ நிறைய ஆயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோன்னா இதில் பண்ணிங்கன்னா அதுக்கு பாதி ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அவ்வளோவா ஆயில் தேவைப்படாது அப்படின்றதுக்காகவே நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன் இதை. இது வந்து ஈவினிங் ஸ்நாக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெட் கலர் சிலிகான் ஸ்பேச்சுலா வந்து ஒருத்தர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ ஹாட்டாக இருக்கிற இதில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே ஆகாது. அதோட எட்ஜஸ்லாம் எதாவது ஆகுமான்னு கூட பயப்படவே வேணாம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இது வந்து சிலிகான் ஸ்பேச்சுலா. இது வந்து BPA ஃப்ரீ அண்ட் ஃபுட் கிரேட் சிலிகான் தான். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இதில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேச்சுலாவில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். அதனால எனக்கு அந்த ஸ்பேச்சுலா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு நான் அந்த பனானா இருக்குல்ல, அதில் வந்துட்டு கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சுகர் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். பொதுவாக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணோம்னா அடியில் வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், தீஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த லெஸ் ஆயில் லெஸ் கீ கன்சம்ஷன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நான்ஸ்டிக், இந்த சிலிகான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லாம் ப்ரிஃபர் பண்ணலன்னா இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். See you soon. Take care. Bye bye.